வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே, கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா? நிறைய கமெண்ட் கொஞ்ச நாளாக பார்க்குறேன். பயங்கரமாக கமெண்ட் எல்லோரும் திட்டி 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 திட்டி. ஏங்க திட்டுறீங்க? என்ன பண்ணுறேன்? ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் நான் கேவலமாக போட்டு எடுக்கிறேன்னா? ஏதாச்சும் ஆபாசமாக பேசுகிறேன்னா? ஏதாச்சும் என்ன சொல்கிறது, வேறு ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணுறேன்னா? இல்லை ட்ரெஸ்ஸிங்கில் ஏதாவது ஒரு அசிங்கமாக இருக்கா? என்ன பண்ணுறேன்? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ வன்மம்? அதெல்லாம் இக்னோர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். மனசு வந்து கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டேன். இருந்தாலும் அந்த ஓரம் கஷ்டமாக இருக்கும்ல. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, செத்து போ, கபரில் போ, உன்னை சரியாக வளர்க்கலையா, உன்னை இது பண்ணலையா, அது பண்ணலையா, உன்னை அவுத்து விட்டாங்களா? சத்தியமாக ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் சத்தியமாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டான். நான் அடித்து சொல்கிறேன் பாரு, ஒரு நல்ல அம்மா வயிற்றில் பிறந்தவன், நல்ல அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்தவன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவே மாட்டான். நான் இப்படி கேவலம் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செய்து, உங்களால் எனக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி ஒரு ஸ்வைப் பண்ணிட்டா உங்களுக்கும் டென்ஷன் இல்லை, எனக்கும் டென்ஷன் இல்லை. எப்படி அடுத்தவங்க வீட்டு போனால் இந்த மாதிரி தான் பேச முடியுது? இதே ஆபாசமாக பண்ணுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அசிங்கமாக பேசுகிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒரு வேர்டு அசிங்கமாக நான் பேசியிருப்பேனா? ஏதாவது ஒரு இதில் அசிங்கமாக நான் ட்ரெஸ் பண்ணியிருப்பேனா? இல்லை யாரையாவது நான் ஏமாற்றிருப்பேனா? நான் என்ன பண்ணவங்கள? எதுக்கு இவ்வளோ வன்மம் என் மேலே? நானுமே கேட்கக்கூடாதுன்னு இருந்தால் என்னால் தாங்கவே முடியல. இன்னும் ஒரு மனசாட்சி இல்லையாங்க? பார்த்து 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 எனக்கு தெரிஞ்சவங்கலாம் எனக்கு வந்து என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பச்சையாக இருக்குது. என்னன்னு நான் சொல்ல. எதுக்கு இவ்வளோ இது? உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்வைப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தள்ளுனா முடிஞ்சிடுதுங்க, அவ்வளோதான். அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க? இவ்வளோ சாவணும். நான் செத்தா உங்களுக்கு என்ன வரப்போகுது? உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீ சாவு. கமெண்ட் பண்ணுறல, வந்து அத்தவங்க வீட்டு பொண்ணை கமெண்ட் பண்ணுறல, நீ செத்துப்போ. நீ இருந்தும் பிரோஜனம் இல்லை, இல்லைனாலும் நீ பிரோஜனம் கிடையாது. சரியா? நீ எதுக்கு உயிரோட இருக்க? நீ எல்லாம் எதுக்கு இருக்க? நீ வந்து எனக்கு காசு இல்லை நீ தரப்போறியா? நீ யார் எனக்கு? நீ தரப்போறியா? பிடிச்சிருந்தா வீடியோ பார், பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போ. நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நீ என்ன பண்ண போற? நீ பிடிச்ச 10 பேர் பிடிச்சிருக்குன்னா 20 பேர் பிடிக்கலன்னா போ. உன்னை யார் இப்போ கெஞ்சணும்? உன்னை யார் கேட்டது? உனக்கு பிடிக்கலையா? நான் தயவு செய்து சொல்கிறேன், இது வந்து நிரந்தரம் இல்லாத உலகம். சரியா? ஏதோ நான் பண்ணிட்டு போகிறேனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன இருந்துச்சு? நானும் பார்க்குறேன். என்னால் வந்து அந்த கமெண்ட்லாம் வந்து என்னால் படிக்க கூட முடியல. எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வருது. சத்தியமாக நான் சொல்கிறேன். நான் பார்த்துக்க போகிறேன். என்ன நடந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்க போகிறேன். நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். நான் கஷ்டப்பட போகிறேன். நான் சந்தோஷப்பட போகிறேன். சரி, நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பண்ணுறாங்களே, எவ்வளவோ பேர் வீடியோஸ் பண்ணுறாங்களே. அப்போ அதுக்கெல்லாம் என்ன? அப்போ அவங்கெல்லாம் பண்ணலாமா? பணம் இருந்தால் கேட்க மாட்டிங்களா? பணம் இல்லாத ஒரு பொண்ணு பண்ணுதுன்னா கேட்பீங்களா? என்ன வார்த்தை இதெல்லாம்? உனக்கு எவ்வளோ? உங்கள் வீட்டுக்காரர் கொடுத்து வச்சவங்க உங்கள் வீட்டுக்காரர் அவுத்து விட்டானா? உங்கள் அம்மா அப்பா தண்ணி தெளித்து விட்டாங்களா? எதுக்கு இதெல்லாம்? தண்ணி தெளித்து விட்டா நீ வந்து சோறு போட போறியா? எனக்கு ரெண்ட்டு கட்ட போறியா? கரண்ட்டு பில் கட்ட போறியா? எதுவுமே இல்லைல்ல. நீ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. எதுக்கு நீ வந்து என்னோட இதை பற்றி பேசுகிற? எதுக்கு? நான் வந்துட்டு கெஞ்சி கூட கேட்குறேன், கத்தியும் கேட்குறேன், கெஞ்சியும் கேட்குறேன். தயவு செய்து என்னோடய கமெண்ட்ஸ் பார்க்குறீங்களா? பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போங்க. இல்லை நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறீங்களா? நார்மலாக திட்டினா கூட ஏற்றுக்கலாம். அசிங்கமாக பேசாதீங்க, இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் என்னன்னு சொல்லலை. என்ன மாதிரி பொண்ணுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி, எவ்வளவோ பிரச்சனையில் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து நின்னோம் ஏன் இவ்வளோ துன்படுத்துகிறீங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? என்னால் முடியல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு உண்மையாலே இவங்க மேலே கேர் இருக்கா? கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள். தங்கச்சி இந்த மாதிரி பண்ணாதம்மா, இது
என்ன சொல்கிறது, ஆணவத்தால் யாரையுமே அடக்க முடியாது. ஆனால் நீங்கள் பாசமாக சொன்னால் கண்டிப்பாக அடக்கிடலாம். நீங்கள் பாசமாக சொன்னீங்கன்னா கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பாசமாக கூட சொல்ல தேவையில்லை. நீங்கள் யாரோ கமெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள். அந்த அந்த செத்து போகிற இமேஜை வச்சு போட்டு எதுக்கு இதெல்லாம்? நான் உட்காந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறேன், ப்ளாக் பண்ணுறேன். எவ்வளோ பேர் அந்த மாதிரி நான் ப்ளாக் பண்ணி இதுக்கு நான் கோழை கிடையாது. நான் ஓடலைன்னா நானும் மனுஷி தானே, எனக்குமே கஷ்டமாக இருக்கும். நானுமே சின்ன பொண்ணு, எனக்குமே என்ன தெரியும். இப்படி அசிங்கமாக கமெண்ட் பண்ணா எனக்குமே கஷ்டமாக இருக்கும்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்குறேன். ரொம்ப பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து நான் சோஷியல் மீடியாவில் போடுறேன், அதனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். இப்போ கூட இருக்கும். இவ்வளோ அறக்கிறதா நீங்கள். இதுவும் நீங்கள் சாஃப்ட் ஹார்ட்டனா இருந்தால் சரி இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லுதே பாவம் அப்படின்னு தோணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ சோஷியல் மீடியாவில் போடுறதே தப்பு, உனக்காக நாங்கள் எதுக்கு நல்ல கமெண்ட் பண்ணணும், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்கிறவங்க பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு என்னோடய ஆதங்கத்தை வந்து நான் கொட்டுறேன். நான் சொல்கிறேன், ஒரு நல்ல பசங்களாக இருந்தால், ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால், ஒரு ஹியூமனிட்டி இருந்தால் தயவுசெய்து இந்த மாதிரி கேவலமாக பேசாதீங்க. இவங்க நல்லா இருந்து நீங்கள் ஒன்றும் பார்க்க போகிறது இல்லை, நீங்கள் நல்லா இருந்து எனக்கு ஒன்றும் வர போகிறது இல்லை. சரியா? இதை சொல்லணும் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க, உங்களை துன்புறுத்தி இருந்தால் மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பொண்ணுங்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். தப்பாக பண்ணுறவங்களெல்லாம் விட்டுடுறீங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்களெல்லாம் விட்டுடுறீங்க, ஆபாசமாக ட்ரெஸ் போடுறவங்களெல்லாம் விட்டுடுறீங்க. ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், வெறும் ஃபேஸ் மட்டும்தான் காட்டுறேன். என்ன எதுக்கு இவ்வளோ பேச்சு? ஓகே, இதில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கண்டிப்பாக என்ன மன்னிச்சிடுங்க. பாய்.